சந்திக்க நம்ம பழகிக்கணும். சரிங்களாப்பா? பயந்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க உடனே கொன்றுவேன், இல்லை நீங்க உங்க அம்மாட்ட சொன்னா அப்பாட்ட சொன்னா உடனே நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா நம்பவே கூடாது. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு காவல்துறை இருக்காங்க, போலீஸ்லாம் வந்துட்டாங்களா, நமக்கு டிபார்ட்மெண்ட் போலீஸ் துறையில இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், எதனால நாங்க இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி நமக்கு காவல்துறை இருக்காங்க, நம்முடைய நீதிமன்றம் இருக்கு, நம்முடைய மற்ற எல்லா துறைகள் இருக்கு, குழந்தைகள் பாதுகாக்கிற நம்ம துறை இருக்கு, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்காக நமக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். அதனாலதான் தலைமை ஆசிரியர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடக்க சொல்றாங்க. அதனால யாரும் பயப்படாம தைரியமா என்ன நடந்தாலும் எங்கிட்ட சொன்னீங்கன்னா, இல்ல தலைமை ஆசிரியர் சொன்னீங்கன்னா, 10 கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரி, நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்க, பழனி கோயிலுக்கு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு ட்ரெயின்ல போறீங்க, நீங்க திடீர்னு உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க, இல்ல தொலைஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்த நிமிஷம்? இப்ப பழனி கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கிறோம், இல்ல ஐயப்பன் கோயிலுக்கே போறீங்கன்னு வச்சுக்கிறோம், இல்ல ஒரு சென்னைக்கு போறீங்கன்னு வச்சுக்கிறோம், எங்கேயும் மதுரைக்கு போறீங்க, கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு, உங்க அம்மா அப்பாவை தொலைஞ்சிட்டாங்க, நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? காவல்துறை போய் சொல்லணும். காவல்துறை அந்த பக்கம் இல்லாத பட்சத்துல என்ன செய்ய முடியும்? பேசணும். அது முக்கியமா நல்லா தெரிஞ்சவங்கள தான் பேசணும். பார்க்கும் போது ஏதோ ஒரு மாதிரியா இருக்காலும் பேசக்கூடாது. சரிங்களா? நல்ல ஒரு தெரிஞ்சவங்க நமக்கு நம்பிக்கையா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா கூப்பிடணும். முடிஞ்சவரை கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டமா இருந்தா காவல்துறை இருக்கும். இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல தொலைஞ்சிங்கன்னா நேரா டிப்போன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்கல்ல, செக்கர் மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட போகணும். இல்ல நல்ல நம்ம கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் இருப்பாங்க, டிரைவர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போகணும். எப்படி இருந்தாலும் ஒரு போலீஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி மட்டும் நேரடியாவே உங்க அப்பா அம்மாவுக்கு நம்பருக்கு போன் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு என்ன நம்பர் இருக்கு? என்ன நம்பர் இருக்கு? அந்த நம்பர் கூப்பிடுங்க. அதையும் தாண்டி ஞாபகம் என்ன நம்பர் இருக்கும்? 100 கூப்பிடலாம். 100 நம்பர் இருக்குல்ல, போலீஸ் நம்பர் 100 கூப்பிடுங்க. அப்புறம் 181 ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பரு? 181. என்ன நம்பரு? அப்புறம் 100 100. இன்னொன்னு என்ன? 10 98. நீங்க எந்த நம்பர் கூப்பிட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரையும் எல்லாருடைய அப்பா அம்மாவை நம்பர் வச்சிருக்கீங்களா? மனப்படமா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். சரியாப்பா? நீங்க என்ன பண்ணணும்? தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்? நோட்லயோ பின்னாடி